ஏற்கனவே அம்பாசங்கர் குழு அறிக்கை இருக்கிறது. 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எடுத்த கணக்கெடுப்பு. அதற்கு முன்பு 1970 சட்டநாதன் குழு அறிக்கை இருக்கிறது. அம்பாசங்கர் குழு அறிக்கையையும் சட்டநாதன் குழு அறிக்கையையும் எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருந்தால் உச்ச நீதிமன்றம் 10.5 விழுக்காடு இந்த வன்னியகுல மக்களுக்கு பத்தாது, 10.8 விழுக்காடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். தரவை கொடுக்கவில்லை. ஆகையினாலே உரிய தரவுகளோடு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுரை சொன்னது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம், சமூக நீதி பிறப்பிடம் என்று மாறுதட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. நம்முடைய மண்ணின் மைந்தர் தான், மூத்த தலைவர் தான், நமக்கெல்லாம் அண்ணாச்சி தான். நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் என்ன செய்து கொண்டிருந்தார்? மாண்புமிகு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டுமா அல்லவா? உச்ச நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு நாம் ஆட்சிக்கு வந்து விட்டோம். 2022க்குள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விடுவோம். பீகாரிலே நடத்திவிட்டார் பீகார் மாநில முதலமைச்சர். அங்கே பெரியார் பிறக்கவில்லை. அங்கே எவரும் பீகாரிலே நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர்கள் என்று முழங்குவதில்லை. நாம முழங்கிக் கொண்டிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, 2021 ஆட்சிக்கு வந்து விட்டோம். மருத்துவர் ஐயா காத்து கொண்டிருக்கிறார். அவர் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா இந்த நாட்டில் புரட்சி வந்துடும். அந்த புரட்சியை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க. எடப்பாடி ஏற்கனவே கொடுத்துட்டாரு 10.5 விழுக்காடு. அதை ஒழுங்காக நாம் கொடுத்து விடுவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய அண்ணாச்சி துரைமுருகன் சொல்லி இருந்தால், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சொல்லி இருந்தால் முதலமைச்சர் செஞ்சிருப்பார். இவங்க சொல்லல. விளைவு என்ன? மீண்டும் ஒரு புரட்சிக்கு ஐயா அழகா சொல்லியிருக்காங்க. இது ஜனநாயக வழி போராட்டம், அறவழி ஆர்ப்பாட்டம் என்று பேர் அறிவிப்பை நம்முடைய ஐயா சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கை கூடிய விரைவில் உரிய தருணத்தில் நிறைவேற்றாவிட்டால் 1987 தமிழ்நாடு திரும்பி பார்க்க வேண்டியது வரும். வருமா வராதா? வருமா வராதா? உங்க சத்தம் கோட்டைக்கு கேட்கணும். வருமா வராதா? அப்ப ஐயா எவ்வளவு பெருமையா இருக்கிறாரு. எத்தனை ஆண்டு காலம்? கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் பொறுமையின் இமயத்தை போல இருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்திலே ஒவ்வொரு அரசு வரும்போதும் அன்பாக சொல்லுகிறார், ஆட்சியாளர்களே, எங்கள் கோரிக்கை, எங்களுடைய இறுதி இலக்கு இன்னும் நிறைவேறவில்லை. சற்றே இந்த பக்கம் திரும்பி பாருங்க. சமூக நீதியின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி உரிமையை வழங்குங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது இந்த நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை மீண்டும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய போராட்டத்தை ஐயா தொடங்கிவிட்டார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தொடர்ந்து மக்கள் கட்சி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.